ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எம்மியான லஞ்ச் பாக்ஸ் வீடியோ தாங்க போட போகிறோம். அதுக்கு தேவையான எல்லா பொருள்களையும் எடுத்து வச்சாச்சு. கூடவே பிரேக்ஃபாஸ்ட்டும் என்னன்றதை பார்த்துடலாம். லஞ்ச் பாக்ஸ், லஞ்ச் பேக், வாட்டர் பாட்டில், லஞ்ச் டவல், ஸ்பூனு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ண போகிற ரெசிபி ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான 2 பிளேட். என்ன ரெசிபின்னு பார்த்துடலாங்களா? வாங்க. வாவ், சூப்பரான கோவக்காய் பொரியல்ங்க. உங்களுக்கு தோணும் இது என்ன கோவக்காய் பொரியல்னு சொல்லிட்டு. அது நம்ம தெரியல, என்னுடைய சில்ட்ரன்ஸுக்கு இந்த கோவக்காய் பொரியல் ரொம்ப பிடிச்சி போச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, சுட சுட சூப்பரான ஒயிட் ரைஸ். நெக்ஸ்ட்டு ஒரு எம்மியான கிரேவி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். எவ்வளவு பார்த்துடலாங்களா? வாவ், என்ன கிரேவி! சூப்பரான ஒரு கிரேவி. நீங்கள் நினைக்கிறது தப்புங்க. அது சிக்கன் கிரேவி மாதிரி இருக்கு இல்லைங்களா? இல்லை, நான் வச்சுருக்கிறது வந்து சுரைக்காயும் மாங்காயும் போட்டு சாம்பார் தாங்க. அவ்வளவு சூப்பராக வந்திருக்கு. இது வந்து சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் ஆறிட்ட பிறகு திக்னஸ் வந்துடும். இப்போ வாங்க, நம்ம லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. என்ன தான் நம்ம ஹாட் பாக்ஸில் கொடுத்து அமிச்சாலும் சாதம் கொஞ்சம் ஆறுனா தாங்க நல்லாயிருக்கும். ரொம்ப சூடாக போட்டு அமிச்சா தண்ணி விட்டுடுது இல்லைங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சாதத்தை போட்டு ஆற வச்சிடலாம். அது கொஞ்ச நேரம் ஆறிக்கிட்டே இருக்கட்டும். நீங்கள் ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு எல்லோ கலர் லஞ்ச் பாக்ஸ் பிடிச்சதா இல்லை ரெட் கலர் லஞ்ச் பாக்ஸ் பிடிச்சதான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? இப்போது சாதம் போட்டு எவ்வளோ உதிரியாக வருது பாருங்கள். நம்ம எவ்வளவு தான் வேக வச்சாலும் அந்த உதிரியாக தாங்க வருது. இது வந்து ஒரு குவாலிட்டியான ரைஸ் தான், சரிங்களா? இன்றைக்கி சாம்பார்ன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரைஸ் நான் போட்டு அனுப்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம கொடுத்துடலாம். அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இந்த ரைஸே தாங்க கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். ஏன்னா அது சாம்பார்ன்றதுனால அவங்க ரைஸ் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. நானும் இன்றைக்கி இட்லி, தோசை, பூரி எதுவும் செய்யலை, ரைஸே கொடுத்து அனுப்பிடலாம்னு சொல்லிட்டு. எப்போவுமே நான் சாம்பார் வச்சு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் அதுவே கொடுத்துருவேன். ஏன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க, சாம்பார் ஊற்றிடலாம். நீங்களாம் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸ் வந்து சில்ட்ரன்ஸுக்கு கொடுத்தீங்கன்றதையே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஊற்றியாச்சு. அவங்க இந்த சுரைக்காய் மாங்காயெல்லாம் தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் அது வெறும் சாம்பார் எடுக்க வரலை, அதனால் காய் வந்து சேர்ந்துருச்சு. கோவக்காய் விரும்பி சாப்பிட்றதுனால அதை வச்சுட்டேன். அவங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். சாதம் ஆறிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு கோவக்காய் பொரியல் வந்து வச்சிடலாங்க. யாருக்கெல்லாம் கோவக்காய் பொரியல் பிடிக்குன்றதே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன்ஸ் வந்து கோவக்காயை விரும்ப மாட்டாங்க. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குங்க. ரொம்ப குளிர்ச்சியானதும் கூட. ஹாட் பிளேஸில் இருக்கிறவங்க இந்த கோவக்காயை நம்ம பொரியல் பண்ணியோ இல்லை வேறு எதனா டிஷ் பண்ணியோ சாப்பிட்டா நம்மளுக்கு குளிர்ச்சி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு சாம்பார் ஊற்றிக்கிடலாங்க. ஏற்கனவே சொன்னது தான், அவங்க காய் விரும்ப மாட்டாங்க. அதாவது மாங்காயும் சுரைக்காயும் போட்ட சாம்பார் இல்லையா? அதனால் வெறும் சாம்பார் ஊற்றிருக்கேன். அவங்க சுரைக்காயெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பாருங்கள், சாதம் எவ்வளோ மிச்சம் இருக்குது. நெக்ஸ்ட்டு சாம்பார், கோவக்காய் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கிச்சனில் வச்சுட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸை வந்து கொஞ்சம் ஆறட்டும், நம்ம க்ளோஸ் பண்ணி லஞ்ச் பேக்கில் வச்சிடலாம். பாருங்கள், இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். கோவக்காய் பொரியல், சாம்பார், மாங்காயம் சுரைக்காயம். நான் இது வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ட்ரை பண்ணேங்க. ரொம்ப நல்லா வந்திருந்தது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள்.
சுரைக்காயை வச்சு வேறு என்ன டிஷ் பண்ணலான்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு சாம்பார் தான் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சுரைக்காய் பொரியல் பண்ணுவாங்க இல்லைங்களா? வேறு எந்த மாதிரியான டிஷ் செய்யலான்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாமே எடுத்து வச்சாச்சு. சாம்பார், கோவக்காய் பொரியல், சாதம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எல்லோ பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெட் பாக்ஸை ரெடி பண்ணிக்கலாம். இது மூடி நம்ம மாற்றி போட்டோம்னா கொஞ்சம் அதாவது கரெக்டாக ஃபிட் ஆக மாட்டேங்குது. கரெக்டான மூடி வந்து இதுக்கு போட வேண்டியதாக இருக்குது. இப்போ போட்டாச்சு. வாங்க இது பாருங்கள், இதையும் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். 3 பாக்ஸ் ரெடியாக இருக்குங்களா? இதுலேயும் 3 பாக்ஸ் வச்சாச்சு. எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ பேக் எடுக்கிறது எனக்கு அவ்வளோவா சரியாக வரமாட்டேங்குதுங்க. அதை வந்து நம்ம கொஞ்சம் படுக்கிற மாதிரி வச்சு எடுத்து தான் நம்ம பேக் உள்ள வைக்க முடியுது. அது வந்து ரொம்ப வெயிட்டாகவும் இருக்குது. இதை பாருங்கள், கொஞ்சம் நம்ம சாய்ச்சி அதுக்கப்புறமா எடுத்து நம்ம வைக்க முடியுது. இதில் வந்து சாம்பார்லாம் கொஞ்சம் கீழே வர மாதிரி இருக்குங்க. இது ஒன்று தான் இதில் ப்ராப்ளமாக இருக்குது. இந்த ரெட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்குங்க. இந்த மூடி மேலேயே நம்ம கை வச்சு பேலன்ஸ் பண்ணி எடுக்க முடியுது. ஆனால் ரெட் பாக்ஸு வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு எந்த பாக்ஸ் பிடிச்சிருக்குன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பாருங்கள், இது எடுக்கிறதுக்கு எவ்வளோ வசதியாக இருக்குது பாருங்கள். இது வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதில் வந்து ரெடி பண்ணிட்டேங்க. அது வந்து வாட்ரு பாட்டிலு, லஞ்சு டவலு, ஸ்பூனு வச்சாச்சு. இதில் வந்து லஞ்சு பாக்ஸ் வச்சாச்சு, டவல் வச்சாச்சு, ஸ்பூனும் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வாட்டர் பாட்டிலும் வச்சிடலாம். இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். SJM சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பாய்.